Hi friends, welcome to AhiluArts channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான பட் பியூட்டிஃபுல்லான சம்மர் டாப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இது வெறும் கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் தாங்க. நம்ம கிரானி ஸ்கொயர் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதே பேட்டர்ன் தான். கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே தேவையில்லை. எந்த இடத்துல என்ன கவுண்ட் வருமோ நம்ம மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. இதை வந்து இந்த ஸ்கொயரை வந்து டாப்பா மாத்துறதுக்கு ஒரு சர்டன் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து ரோ வைஸ்ல ஒர்க் பண்ணணும். ஸ்கொயர் வைஸ்ல இந்த ஸ்கொயர்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ ரோ வைஸா ஒர்க் பண்ணணும்னா ஒரு 5 ரோக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரோ வைஸா ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் எப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்க உங்களுக்கு மெயின் கொஸ்டின் என்னவா இருக்கும், எப்படி வந்து சைஸ் டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள்ல போய் சைஸ் சார்ட், ஸ்வெட்டர் சைஸ் சார்ட்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா அதில் வந்து ஷோல்டர் டு ஹிப் அப்படின்னு சொல்லி ஹைட் கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? ஸோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் இது வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நெக்லைனில் வந்ததுன்னா இதை வந்து நம்ம தோலில் தான் கட்டுவோம். இந்த 2 நூல் இருக்கு இல்லையா, இதை வந்து கழுத்தில் தான் வந்து மாலை மாதிரி கட்டுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஷோல்டர்லேருந்து இங்கே கீழே இது வரைக்கும் நம்மளுக்கு ஹைட்டாக வரும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இன்ச் உங்களுக்கு ஹைட்டுன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்க மாட்டான், நிறையா தான் கொடுத்துருப்பான். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 15 இன்ச் மேலேருந்து ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் ஹைட் கொடுத்துருந்தானா அதை வந்து 1/3 பிரிச்சுக்கோங்க. அதாவது 2/3 வந்து 10 இருக்கும். 5 3 பங்காக பிரிக்கிறோம் இல்லையா? அதில் 1/3 வந்து 5 இன்ச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 2/3க்கு ஸ்கொயர் போடணும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து 10 ரவுண்டு ஸ்கொயர் போட்டிருக்கேன். அது வந்து 2/3 இருக்கும். 5 ரோ வந்து என்ன போட்டிருக்கேன், ரோ போட்டிருக்கேன். 5 இது வந்து ரோ போட்டிருக்கேன். அப்போ வந்து 2/3 ஸ்கொயரு 1/3 ரோ. புரிஞ்சுதா உங்களுக்கு? 10 இன்ச்சு ஸ்கொயரு 5 இன்ச்சு ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 இன்ச் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 14 இன்ச்சுக்கு ஸ்கொயர் பண்ணணும். அதாவது 2/3. அப்புறம் 7 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து இந்த ரோ வைஸில் ஒர்க் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ 14 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்கொயரு கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. இப்போ வந்து அந்த ரோ வைஸாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ரோ போட்டிருக்கேன், ஸ்கொயர் போட்டிருக்கேன். 1 2 3 4 ரவுண்டு தான் இந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதை வந்து எப்படி டாப்பாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஸ்கொயர் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவோம், 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த கார்னருக்கு வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கார்னர்லேருந்து ஆரம்பித்து சுற்றி போடுவோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இந்த கார்னரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நெக் லைன் வந்து ஃப்ளாட் எட்ஜிங்காக வரும். ஏறி போகாமல் ஒரே நேர்கோட்டில் வருது இல்லைங்களா? அப்போ தான் நம்மளுக்கு நெக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஏறி போச்சுன்னா ரொம்ப அப்புறம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இதாக இருக்கும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கார்னர்லேருந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். கார்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுலேருந்து போடுவோம். அடுத்த ரோ வந்து இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின் ஒன்லேருந்து போடுவோம். புரியுதுங்களா? அதை தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த பக்கம் போகலை, இப்படி தான் வரப்போகிறோம். அதனால் என்ன பண்ணுவோம், டேர்ன் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சாரி, செயின் 3 போடுங்க. 1 2 3. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக இருக்கும். அப்புறம் அந்த செயின் 1ல் இன்னும் 2 டபுள் க்ரோஷே. இப்போ புரியுதா எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு? அப்புறம் எப்பயும் போல் நார்மல் கிரானி பேட்டர்ன் தான். 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 1. புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு சைஸ் வந்து 1/3 2/3ன்றது வந்து ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களே நிற்க வச்சு அவங்களையே அளவெடுத்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நான் வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, அவங்க உங்கள் கூட இல்லை, கொரியர் தான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்வெட்டர் சைஸ் சார்ட் எடுத்து 1/3 2/3ன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போது இந்த கார்னரில் நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோமோ 3 2 3 பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 3 2 3 போடணும். ஸோ இப்போது அடுத்த சைடுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு 3 கார்னர் தான் வரும். ஏன்னா ஒரு கார்னர் நம்ம ஃபுல்லாக அப்படியே நெக் லைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை டச் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ 3 கார்னர் தான் வரும். நம்ம வந்து ரோ வைஸாக டேர்ன் பண்ணி ஒரு ரோ முடிஞ்சோடனே எப்படி டேர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி டேர்ன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் பீச் கவரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயாவது கேம்பிங் இந்த மாதிரி சம்மர் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா
அதான் பீச்சுக்கு தான் மெயினாக நீங்கள் அங்கே தான் வந்து டேன்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, சன் பாத் எடுப்பீங்க, டேன் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எதையும் காட்டனில் பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வேர்க்காது, ரொம்ப இதாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பாருங்கள் இதில் வந்து ஃப்ரூட்டி பஞ்ச் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே கலர் தான், நான் வந்து கட் பண்ணவே இல்லை யானை. ஆனால் அதுவே எப்படி லைன் அப் பண்ணி அழகாக இதாக இருக்கு இல்லையா. இந்த குட்டி இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், அப்புறம் எல்லோ ஆரஞ்சு திரும்ப அந்த மாதிரி வருது இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணுறதுலையும் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரே பேட்டர்னே பண்ணலாம், பட் டிஃப்ரெண்ட் கலருக்கு அது வந்து தனித்தனியாக பார்க்குறதுக்கு வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து செகண்ட் கார்னருக்கு வர்றோம். செகண்ட் கார்னர் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செகண்ட் கார்னர்னால் நம்மளுக்கு அதுதான் வந்து கீழே இருக்கும் இல்லையா. இப்போது இந்த கார்னரை நம்ம நெக்லைனுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்கோம்னா இந்த கார்னரை தேர்ட் கார்னர் கொண்டுட்டோமா. சரி, ஓகே. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் கார்னர். இதுதான் இதுக்குரிய இது. இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக உள்ளே இருக்கிற ரோவெல்லாம் வந்துட்டு 3 2 3 3 2 3 தான் போட்டிருக்கேன். பட் லாஸ்ட் ரோ மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த செயினுக்கு பதிலாக 7 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். எப்படியும் 3 டபுள் க்ரோஷே செயின் டு 3 டபுள் க்ரோஷே போடுறதுக்கு பதிலாக 7 டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து செயின் இல்லாமல் டபுள் க்ரோஷேவாகவே இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எட்ஜ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் ரோக்கு மட்டும் அப்படி போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், அப்படி போடணும்னு அவசியமே கிடையாது, போடுறதுனா போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் சம்மர் டாப்பே நான் பண்ணுறேன்ப்பா, பட் எனக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய கேப்பு வேணாம், எனக்கு வந்து இந்த ஓட்டை பெருசாக தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த செயின் ஒன் போடுறோம் இல்லையா, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த கேப் வந்து செயின் ஒன் போடுறதுனால தானே இருக்குது. இப்போ நீங்கள் செயின் ஒன் போடாமல் டேரெக்டாக இந்த டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் இந்த 3 டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் கம்மியாக இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு அடுத்த ரோவுக்கு 3 டபுள் க்ரோஷே போடுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குமான்னு தெரியாது. இப்போ நம்ம செயின் ஒன் போடுறதுனால அதில் 3 டபுள் க்ரோஷே போடுறோம். பட் நீங்கள் அதில் செயின் ஒன் போடலைன்னா உங்களுக்கு அடுத்த ரோ போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செயின் ஒன் போடாமல் இருந்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கேப் வந்து சின்னதாக தெரியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இந்த கார்னரை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோன்னு சொன்னோம் இல்லையா. கரெக்டாக இந்த நெக்லைன்லேருந்து இந்த அடுத்த இதுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு போகாமல் நம்ம இப்படி திரும்பி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ திரும்பி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு இதை ஸ்கிப் பண்ணணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவோம், இந்த 3 டபுள் க்ரோஷேயையும் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். அப்போ தான் வந்து நெக்லைன் வந்து ஃப்ளாட்டாக வரும். இப்போ நம்ம இங்கேயே வந்து ஒரு இது போட்டோம்னு வச்சுக்கோங்க, செயின் ஒன் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம அதில் வந்து 3 டபுள் க்ரோஷே போட முடியும். இங்கே செயின் ஒன் ஸ்பேஸே இல்லை இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் ஒன் ஸ்பேஸ்க்கு வந்த பிறகு செயின் 3 போட்டு திரும்ப அடுத்து 3 டபுள் க்ரோஷே. புரியுதுங்களா? என்ன பண்ணுறோன்னு புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப பேக்கில் தான் ஒர்க் பண்ணுன்றனால திரும்ப இந்த செயின் ஒன் ஸ்பேஸ்க்கு வர்றதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இதே தான் நீங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே என்ன பண்ணுவீங்க, டர்ன் பண்ணி திரும்ப ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அடுத்த செயின் ஒன் ஸ்பேஸ்க்கு வருவீங்க. அப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு இதுலையும் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி பேக் வந்திருக்கோம். ஒரு தடவை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அடுத்ததில் வந்து அந்த இடத்துல செயின் 1 வரும், செயின் 3 வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு போடவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைடு செயின் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம், அடுத்ததில் செயின் 3 வருது, அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். நீங்கள் போடவே உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா? நம்ம அப்போ தான் வந்து இந்த நெக்லைன் வந்து பாருங்கள் ஃப்ளாட்டாக எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் வருது. இல்லைனா இந்த பக்கம் நம்ம போட இப்படி மேலே தூக்கிட்டே வரும், அப்படி நம்மளுக்கு வரக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செயின் ஸ்ட்ரிங் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், 50 செயின் போட்டிருக்கேன். எதுக்கு 50 செயின் போட்டிருக்கேன்னா, சில பேருக்கு லோ நெக்காக இருந்தால் ஓகேவாக இருக்கும், சில பேருக்கு மேலே ஏற்றி இருக்கணும். ஸோ லோ நெக்காக இருக்கணும்னா 50 செயின் இருந்தால் தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ஏற்றி போட்டாலும் இது வந்து கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் இந்த சைட்லையும், இந்த 2 சைட்லையும், சைடு வந்து நம்மளுக்கு இது முதுகுக்கு பின்னாடி வரும், அதுலேயும் நான் 50 செயின் போட்டு
அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ என்ன சைஸில் இருக்கவங்களுக்கும் வந்து இதை கட்டும்போது பத்தாமல் போகாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கவங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸ் ஆகியே இதை கட்ட வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நல்லா ஓப்பனாக இருந்தால் கூட இந்த இடத்துல நம்ம கட்டிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதில் வந்து 4 பக்கமுமே வந்து 50 செயின் போட்டிருக்கேன். எங்கே அட்டாச் பண்ணுறோன்னு புரியுதுங்களா? நம்ம எங்கே நீங்கள் முடிக்கிறீங்களோ லாஸ்ட் ரவுண்டில் இருக்கிற அந்த 3 டபுள் க்ரோஷே செட்டில். புரியுதுங்களா? அப்புறம் இதில் வந்து இந்த செயின் டூலில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாட்டம் வந்து அப்படியே விட்டுருவோம், ஏன்னா அது வந்து அன்டச்சாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு போடும்போது என்ன மாதிரி இது கிடைக்கும் அப்படின்னா, காமிக்கிறேன் இருங்க ஃபோட்டோ. இந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்கள் மேலே வந்து இதை கட்டிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் இறக்கி கட்டணுமோ ஏற்றி கட்டணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறத வந்து பின்னாடி வச்சு கட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த வீடியோ செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.